எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில தாங்க இருக்கோம். கூடுவாஞ்சேரியில ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன்ல ஒரு சூப்பரான ஒரு சைட் பார்க்க வந்திருக்குங்க. நம்ம பார்க்க வந்திருக்க சைட் எக்ஸாக்டா எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல தாங்க லொகேட் இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட்லங்க. அந்த ஆன் ரோடு வந்து என்ன ரோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நெல்லிக்குப்பம் ரோடு தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. கூடுவாஞ்சேரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெரியல ஒரு சூப்பரான ஒரு வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடுங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்குப்பம் ரோடு தாங்க. இந்த நெல்லிக்குப்பம் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோடு அப்படின்னே சொல்லாங்க. இந்த நெல்லிக்குப்பம் ரோடு தான் வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆரையும் ஈசிஆரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ரோடுங்க. ஜிஎஸ்டில இருந்து நீங்க வரீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து ஈசிஆரை ரீச் பண்ணணும்னா இந்த ரோடு வழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஒரு 200 மீட்டர்ஸ் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் ஒன்று கட் ஆகுங்க. அந்த ரைட் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிடலாங்க. ஸோ இது ஒரு மேஜரான ரோடு அப்படின்றதுனால இந்த ரோடு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டில்லி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் ஒரு சூப்பரான சைட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயவன்யூங்க. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோடு சைட் அப்படின்னே சொன்னாங்க. இப்போ நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா 60 அடி ரோடுங்க. இது ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ஃபீட் ரோடா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. இந்த ரோட்டுக்கு அப்படியே பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா இந்த சைட்டை பத்தி தாங்க சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரோடோட இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன். இந்த ரோடோட இம்பார்ட்டன்ஸ் சொன்னதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்டோட அருமை வந்து புரியும் அப்படின்னே சொல்லாங்க. இந்த நெல்லிக்குப்பம் ரோடு வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சர்ல கடலூர் பாண்டிச்சேரி பஸ்ஸுகள் எல்லாமே வந்து போக போகுதுங்க. இப்போ பிரசென்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ் எல்லாமே ஜிஎஸ்டி வழியா தான் போகுது. ஜிஎஸ்டி வழியா போகாம நமக்கு நெல்லிக்குப்பம் ரோடு வழியா தாங்க போக போகுது. அந்த இந்த ரோடு வழியா போனா நம்ம ஒரு 10 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூருமே ரீச் பண்ணிடலாங்க. அதையுமே தாண்டி இந்த ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு இல்லலூர் வண்டர்லா தீம் பார்க்குமே வருதுங்க. ஸோ இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துல ஒரு வேற லெவல்ல ஒரு growth இருக்குங்க. எப்படி இன்னைக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸியான ரோடா இருக்கும், அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இருக்க போது. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நீங்க வரும்போதே உங்களுக்கு கமர்ஷியலாவும் சரி, ரெசிடென்சியலாவும் சரி, ரியல் எஸ்டேட் வைஸாவும் சரி, அது மட்டும் இல்லாம ஸ்கூலு அப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்கச்சக்கமா இருக்குங்க. உங்களுக்கு பிரைவேட் பஸ் அண்ட் கவர்மெண்ட் பஸ் அண்ட் ஆட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா ஃப்ரீக்வெண்டா இருக்குங்க. வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றேன், பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஏத்திங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த ஜெயவனி பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பாத்துருவோங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 85 சென்ட்ல மொத்தம் 25 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 25 பிளாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷனே வந்து முடிச்சிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணி வெறும் 2 மாசம் தாங்க ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து இவங்க சக்சஸ்ஃபுல்லா சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரையும் பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஃபேசிங் என்ன ஃபேசிங்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்கும் சவுத் ஃபேசிங்கும் வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ இந்த சைட்ல என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. காம்பவுண்ட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்ல பிளாக் டாப் தார் ரோடு தாங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரோடோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள தான் வந்து 30 அடி ரோடு கொடுப்பாங்க. இவங்க அப்ரோச்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன் ரோட்ல இருந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம ஆன் ரோட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்கு 30 அடி ரோடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு 24 அடி ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா சைட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இபி ஃபெசிலிட்டிஸ்மே வந்து சைட்டுக்குள்ள வரப்போகுது. அண்ட் ஸ்ட்ரீட் லைட்மே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல கொடுக்க போறாங்க. ஆனா உங்களுக்கு 20ல இருந்து 30 அடிக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா இங்க சூப்பரான ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் கச்சிருங்க. இந்த சைட்டோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆன் ரோட்லயே இருக்கிறதுனால ஆன் ரோட்ல போறவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து என்கொயரி பண்ணிட்டு போறாங்க என்ன பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க பார்க்கும்போதே தெரியுங்க, கஸ்டமர் வந்து வாலண்டரியா அவங்களே வந்து என்கொயரி பண்றாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல மேஜரா வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட்ல வந்து சைட்டே கிடையாதுங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த சைட்ல இருந்து என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம எந்த லொகேஷன்ல வீடியோ பண்ணாலும் சரி, நம்ம லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தி சொல்றது ஒரு முக்கியமான விஷயமா வச்சிருக்கோம். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சுத்தி என்ன இருக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் கிடைக்கும், நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நமக்கு ரிட்டர்ன்ஸா வரும் அப்படின்றத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில இருக்குங்க. நம்ம கூடுவாஞ்சேரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி எக்கச்சக்கமான லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெல்லிக்குப்பம் ரோடு தாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி டீடைலா ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியாச்சு. 100 ஃபீட் ரோடுக்கு அப்படியே மேல வந்து ஒரு சைட் கிடைக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ நீங்க ஆன் ரோட் மேல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா உங்களுக்கு இன்னும் ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போகுங்க. ஸோ இப்பவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா புக் பண்றது ஒரு சூப்பரான விஷயம்னே சொல்லாங்க. அண்ட் அடுத்த லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோடு தாங்க. ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரோடு இருக்கிறதுனால நீங்க ஜஸ்ட் ஒரு 12 மினிட்ஸ்க்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்துடலாங்க. அந்த ஜிஎஸ்டி ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துல ஒரு வேற லெவல் growth வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்குங்க. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அது வேற லெவல்ல போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. உங்களுக்கு சிட்டிக்குள்ள என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல இருக்குங்க. நீங்க வந்து ஷாப்பிங் பண்றதுல இருந்து எல்லா விதத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் growth வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து டே பை டே அடைஞ்சிட்டு இருக்குங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. எனக்கு கோயம்பேடுல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணாங்களோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-20 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல்ல பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. அப்படி இருக்கும்போது அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே ரீச் பண்ற மாதிரி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கூடுவாஞ்சேரியில ரயில்வே ஸ்டேஷனுமே இருக்கு. நீங்க சிட்டிக்குள்ள போனோம் அப்படின்னா உங்களுக்கு சபர்பன் ட்ரெயினுமே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா இருக்கு. அது மட்டும் இல்லாம
கிளாம்பாக்கம் வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ்மே வரப்போகுது. அதை வந்து செங்கல்பட்டு வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கூடுவாஞ்சேரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே வரும். இன்னைக்கு நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வந்து எந்த அளவுக்கு ஒரு பிஸியான ரோடா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஜிஎஸ்டி ரோடுக்கு அடுத்து நமக்கு அந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல growth ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெல்லிக்குப்பம் ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு வேற லெவலில் growth கொடுக்க போகுதுங்க. ஒரு லொகேஷன் வந்து ரியல் எஸ்டேட்ல நல்லா பூம் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து கனெக்டிவிட்டி தான் ஒரு முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்த லொகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியில் ஒரு சூப்பரான கனெக்டிவிட்டிங்க. மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் ஸ்கூல் இருக்கு, அண்ட் எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு. மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரொம்பவே நியர்பைல இருக்குங்க. சத்யசாய் மெடிக்கல் காலேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 minutes டிரைவ்ல இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்லேயே இருக்குங்க. நமக்கு வண்டலூர்ல கிரசன்ட் காலேஜ் இருக்கு. அப்படியே நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருப்போம், ஒரு 200 மீட்டர்ஸ்ல நம்ம ரைட் எடுத்தா ஒரு 10 kilometersலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு வந்துருங்க. ஒன்ஸ் அந்த ரோட நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரசன்ட் காலேஜ் இருக்கு, தியாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, தியாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ராமானுஜம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஐடி காலேஜ் இருக்கு. நிறைய ஸ்கூல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த லொகேஷன்ல இருந்து நமக்கு ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டூரிசம் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா ரெடி ஆயிட்டு இருங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயராமேட் ஜங்ஷன்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் வருதுங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய பொட்டானிக்கல் கார்டனா ஒரு 300 ஏக்கர்ல வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்கிருந்து ஒரு 7 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசியாலேயே பிக்கஸ்ட் தீம் பார்க் வந்து ரெடி ஆயிட்டு இருக்குங்க. அந்த தீம் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லூர்ல தான் இருக்கு. அதுவுமே வந்து இன்னும் ஒரு சில வருஷங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போக்குவரத்து, அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியலாகவும் ரெசிடென்ஷியலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு growth கொடுக்குங்க. இப்போ நம்ம இந்த ஜெய் அவனியில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்ல போறாங்க. நம்ம லொகேஷன் அட்வான்டேஜ், கனெக்டிவிட்டி, என்ன அமினிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் காலேஜ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டோம். இப்போ உங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3150 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஆன் ரோட்டுக்கு அப்படியே மேலே ஒரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நெல்லிக்குப்பம் ரோட்ல 3150 ரூபாய்க்கு கிடைக்கிறது ஒரு சூப்பரான ஒரு பிரைஸ் அப்படின்னே சொல்லாங்க. இந்த ரோடு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 2-3 monthsக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 ரூபாய் வரையும் போகுங்க. ஸோ நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில மாசங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான அப்ரிசியேஷன் கிடைக்குங்க. கிட்டத்தட்ட 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரையும் வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும். இப்போவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கங்க. இங்கே நீங்கள் ஒரு பிளாட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா 31 லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இங்கே நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா உங்கள் கையில் முன்பணமா ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. உங்களுக்காக ஜெய் அவனியில் 90% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுமே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இடம் வாங்கணும், எனக்கு என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்பணமா ஒரு 10 லட்ச ரூபா தான் இருக்குது, 5 லட்ச ரூபா தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். உங்கள் கையில் முன்பணம் 5 லட்ச ரூபா இருந்தால் போதும், இங்கே நீங்கள் சொந்தமாக ஒரு இடம் வாங்கிடலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜெய் அவனி பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் அவனியோட சேல்ஸ் மேனேஜர் டைரக்ட் நம்பர் தாங்க. ஸோ மிடில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கிடையாது. நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேங்க, ஆன் ரோட் மேலே இருக்குது, ஜிஎஸ்டி நமக்கு நியர்பைல இருக்குது, திருப்பூர் நியர்பைல இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்கூலு காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஆக்சசபிளாக இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லாங்க. நீங்கள் யாராச்சும் ஆன் ரோட்ல இந்த கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் லேண்டு பார்த்துட்டு அப்படின்னா தாராளமாக நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல நிறைய சைட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் கம்பேர் பண்ணிட்டு வந்து இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாங்க. ஸோ உங்கள் கையில் முன்பணமாக ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க, நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் ஒரு சொந்தமாக இடம் வாங்கிக்கலாம். இங்கே நீங்கள் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.